ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்றல் விலாக்ஸ். இன்றைக்கி நாம் என்னோடய குட்டி கிச்சன் டூர் பார்க்க போகிறோங்க. ரொம்ப குட்டி கிச்சனு. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்ட்ரானோனையும் ஃபஸ்ட்டில் ஃபில்ட்ரு இருக்குது, வாட்டர் ஃபில்ட்ரு வச்சுருக்கேன். பக்கத்தில் ஜிங்க்கு, அப்புறமா வாஷ் பேஷன். இந்த சைடு பார்த்திங்கன்னா எந்த வீட்லேயுமே இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. வாஷிங் மிஷின் எங்களுக்கு இந்த இடத்துல தான் இடம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா வீட்டில் இடம் இல்லை பாத்ரூமில். ஸோ வாஷிங் மிஷின் இங்கே வச்சுருக்கேன். துணி ஓடிட்டுருக்கு. தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன், வார்னிங் கொடுக்குது. ஸோ வாஷிங் மிஷின் இந்த இடத்துல இருக்குது. அப்புறம் அப்படியே வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சம்படை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு நான் அடுப்பு காட்டிடுறேன். அடுப்பை அன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அடுப்பை இப்போ தான் ஒரு ஃபிட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆகுது. இப்போ தான் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. இனிமேல் இந்த அடுப்பு தான் நம்மளுக்கு ஃப்ரெண்டு. அந்த அடுப்பு மாற்றியாச்சு. அண்டு இது பார்த்திங்கன்னா ஸ்பூன் ஸ்டாண்டு. லைட்ரு, ஸ்பூனு எல்லாம் இதில் தான் போட்டு வச்சுருப்பேன். அண்டு இங்கே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். என்னோடது குட்டி கிச்சன் இல்லைங்களா, அதனால் இங்கே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா மளிகை சாமான்லாம் போட்டு வச்சுருப்போம். நான் மாதம் ஒரு டைம் வாங்கிடுவேன். எல்லாமே அரை கிலோ, சீரகமெல்லாம் 1/4 கிலோ இந்த ரேஞ்சில் தான் வாங்குவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்பளத்துக்கெலாம் வேலையெல்லாம் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா நான் கொஞ்சம் குவாலிட்டியான பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்றக்காக இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதையும் அன்பாக்ஸ் வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 3/4 இந்த சம்பளம்லாம் காலியாக தான் இருக்குது. அண்டு இதில் அஸ்கா சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, அப்புறம் டீ தூள். ஆல்மோஸ்ட் இது எல்லாமே காலியாக இருக்குது. இதில் மட்டும் கடுகுங்க, சென்டிமெண்டலாக எப்போவுமே இதில் தான் கடுகு போட்டு வச்சுருப்பேன். ஸோ அதில் கடுகு நான் மாற்றவே இல்லை. மற்ற எல்லா கண்டெய்னர்ஸும் நான் வந்ததுடனேயும் கழுவி வெயிலில் காய வச்சு நான் ஜாமான்லாம் கொட்டி வச்சிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதா, பச்சைப்பயிறு எங்களுக்கு இதே போதுமானதுங்க. மாதம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம். பச்சைப்பயிறு அண்டு பாசிப்பருப்பு அரை கிலோ. நான் 1 kg டப்பா வாங்கிட்டேன். ஸோ உங்களுக்கு ஹாஃபாக தெரியுது. இது பின்னாடி இருக்கிற சம்படமே எல்லாம் காலி ஆயிடுச்சுங்க. எல்லாமே நான் பிளாஸ்டிக் மாற்றிட்டேன். குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான், தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்டு இது பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை வாங்கி வச்சுருக்கேன். இது பருப்பு ரேஷனில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பருப்பு. அண்ட் இங்கே வாங்க பார்க்கலாம். நான் ஒன்றா கீழே எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். இவ்வளோ குட்டியான கிச்சன் எங்காவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ குட்டி கிச்சனுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் சுண்டல் வகைகள், வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், ஓட்ஸு, வரமிளகாய் இதே எனக்கு போதுமானதுங்க. அதோ அங்கே தெரியுது பாருங்கள், அந்த பக்கெட்டில் போட்டு வச்சுருப்பேன். தேவைப்படுற நேரத்தில் ஃபில் பண்ணிக்குவேன். இது உளுந்து அண்டு துவரம்பருப்பு, மூடி வேறு லூஸாக இருந்திருக்கு. இது ஓட்ஸுங்க. இது வரமிளகாய். இப்போது உளுந்து எடுத்து வச்சுட்டேன், துவரம்பருப்பு எடுத்து வச்சாச்சு. இது கொள்ளு பருப்பு. எல்லாமே 1/2 kg தாங்க. நான் மந்த்லி ஒன்ஸ் நான் கிராசரிஸ்லாம் வாங்கிக்குவேன். இது தட்டைப்பயிறு. ஸோ இந்த 2 ரேக்கு நம்ம பார்த்துட்டோம். நீட்டாக இருக்கா, அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரேக் வரலாம். அடுத்தது நான் இந்த மாதிரி மாடலில் ஒரு 4-5 பாட்டில் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது மல்லி. இதெல்லாம் 1/2 kg தான். half kg விட கம்மியான அளவு தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது கொத்தமல்லிங்க. இது பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ்லாம் இதில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வெந்தயம், கடலைப்பருப்பு, ஜீரகம்லாம் எனக்கு மாதத்துக்கே ஒரு 150 கிராம் 200 கிராம் இருந்தால் போதுங்க. இது 5 பெட்டி எல்லா ஐட்டம் போட்டு வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் மளிகை சாமான் அடி வச்சுருக்க ரேக்கு. ரொம்ப சிம்பிளான கிச்சன் தான். இங்கே ஒரு குட்டி ரேக் இருக்குது, இதை பார்க்கலாமா? வாங்க காட்டுறேன். இதில் ஆயில் அப்பப்போ நான் வாங்கிக்குவேன். ஒரு லிட்டராக தீரும்போது. கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அண்டு ரைஸ் பிராண்ட் ஆயில், இந்த 3 தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் மாற்றி. இது ரைஸ் பிராண்ட் ஆயில்.
அப்புறம் இது வந்து சோடா உப்பு, இட்லிக்கு போடுவோம்ல சோடா உப்பு. இது வந்து நல்லெண்ணெய்ங்க, நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் இது வந்து காஃபி தூள், ஃபில்டர் காஃபிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த காஃபி தூள். இது என்னது, பட்டை, பட்டை, கிராம்பு, சோம்புங்க. இது மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் ஸ்பூன் போட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், கழுவருக்கு எடுத்து மறந்தாச்சு. அப்புறம் இந்த காஃபி தூள் வந்துங்க எங்கள் ஊர்லேயே வந்து அரைக்கிறாங்க, செம்ம மணமாக இருக்கும் இந்த காஃபி தூள். இது வாங்கி வச்சுருக்கேன். அது போக இன்ஸ்டன்ட் தூள் குடிப்பேன், இன்ஸ்டன்ட் உடம்புக்கு அவ்வளோவா நல்லதில்லைன்னு சொல்லிவிட்டு இந்த 2 தூள் நான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த தூளுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏவிடியில். அப்புறம் இது பார்த்திங்கன்னா சியா சீட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, வெயிட் லாஸ்க்காக. கீழே வாங்க பார்க்கலாம். இதில் வந்து ஓமம் போட்டு வச்சுருப்பேங்க. இது வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஃப்ளாக்ஸ் சீட்ஸு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் 2லேயுமே. இந்த கப்பு வந்து ஆயில் ஊற்றிக்கிறதுக்காக வாங்கின கப்பு. அப்புறம் இது பெருங்காயம், காஃபி தூள், இது கரிஞ்சீரகங்க. இந்த டப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு ஒரு கோவில் விசேஷத்தில் வாங்கினேன். இந்த பிளாஸ்டிக் அவ்வளோ குவாலிட்டியான பிளாஸ்டிக் இல்லை, இருந்தாலும் எனக்கு தூக்கி போட மனசு இல்லாமல் இதை வச்சுட்டே இருக்கேன். இதில் சின்ன ஹோல்ஸ் போட்டு நான் பெப்பர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ தூக்கி போட மனசு வராமல் நான் இன்னும் வச்சிட்ருக்கேன். அப்புறம் இது பெருங்காயத்தூள், இது வந்து காஃபி தூள். இந்த கப்பை வந்து ஆயில் ஊற்றிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணாமல் கழுவி அப்படியே வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இது பார்த்திங்கன்னா ஆயில், தோசைக்கு ஊற்றுறக்கு ஆயில், அதோட ப்ரஷ்ஷு, இது ஸ்பூனு, இந்த ரப்பா சும்மா. அவ்வளோதாங்க இந்த ரேக்கு. நான் வந்து ரொம்ப பல்காலாம் வாங்கி வச்சுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு வண்டு வச்சிரும், வெயில காய வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேசியாக இருக்கும். அதனால் நான் அப்பப்போ வாங்கி கொட்டி வச்சுக்கிறது. இதில் வந்து கடுகு இருக்குங்க. இதில் ஒரே ஒரு பொருள் மட்டும் இதில் போட்டு வச்சுருக்கேன். இது ஜவ்வரிசி நினைக்கிறேன், ஜவ்வரிசி. அப்புறம் உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்லணும், இந்த டைல்ஸ் வந்துங்க கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான டைல்ஸு, கொஞ்சம் அழுக்கு பிடிச்சாலும் அப்படியே தெரியும். அதனால் நான் கழுவி விட்டுட்டு இப்போ கழுவிக்குவோம். ஆனால் டெக்கரேஷனுக்காக எனக்கு வந்து ஒரு ஆசை, நம்ம டைல்ஸ் வந்து உடனடியாக மாற்ற முடியாது இல்லைங்களா, ரொம்ப செலவாகும். ஸோ வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த வால் ஸ்டிக்கர் வாங்கி டெக்கரேஷனுக்காக ஒட்டியிருக்கேன். உண்மையான டைல்ஸ் வந்து இந்த கலர் தான். இந்த டைல்ஸ்லாம் நீங்கள் என்ன தான் கழுவுனாலும் இந்த அழுக்கெலாம் போகாதுங்க. இந்த வீடு கட்டி 15 வருஷம் ஆச்சு. பட் இப்போ இருக்கிற டெக்னாலஜி படி நிறையா டைல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. பட் அப்போதைக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை போட்டு செஞ்சுருக்காங்க. எனக்கு வந்து அந்த கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர்ஸ் வாங்கி ஒட்டியிருக்கேன். அடுப்புக்கு மேலே இந்த ஸ்டிக்கர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போலாம் இந்த ஸ்டிக்கர் மாதிரியே வந்து டைல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்டு கீழே பார்த்திங்கன்னா அடுப்பு, கீழே வந்து இந்த கலர் ஒட்டியிருக்கேன். இந்த டைல்ஸ் மேலே இந்த கலர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ பிங்க் கலர் டைல்ஸ் ஒட்டியிருக்கேன். இப்படி இந்த சைடு வாங்க, உப்பு ஜாடி, பீங்கான் உப்பு ஜாடி. இது வந்து உப்பு, நைஸ் உப்பு. இது வந்து வெயிட் லாஸ்க்காக வாங்கினதுங்க. பட் நான் குடிக்கிறதே இல்லை. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ. ஓகேங்களா, இது என்னது, இந்த மாதிரி பிளாஸ்டிக் தான் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது குவாலிட்டி கம்மியான பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணி தான் இந்த மாதிரி வாங்கினது. இதில் வந்து நான் ராகி போட்டு வச்சுருக்கேன். தூக்கி போட மனசு வரலைங்க, நிறையா டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன், கழுவிட்டு ஒரு அட்டைப்பெட்டியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல உப்பு இருக்கும். இந்த பக்கம் அப்படியே வாங்க. இங்கே நான் அந்த ஷீட் ஒட்டலை, ஏன்னு தெரியுங்களா, நான் சமைச்சு இங்கே தான் நான் வைப்பேன் எப்போயுமே சாப்பாடு ஐட்டம்லாம். ஏன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு தொடச்சிடுவேன், தொடச்சிட்டு இங்கே வைப்பேன். அந்த பேப்பர் ஒட்டினோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து மெல்ட் ஆயிரும் ஷீட்டு. அதனால் நான் வந்து இந்த இடத்துல எம்டியாக விட்டாச்சு. டெய்லியுமே சுற்றியுமே நான் நல்லா தொடச்சி விட்டுருவேன். இது வந்து இடிக்கல். இது பால் வாங்கி காய்ச்சினதுங்க காலையில். எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு அண்டு காரக்குழம்பு, முருங்கைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய் போட்ட காரக்குழம்பு. சிம்பிளான சமையல் தான்.
இப்போ கீழே பார்க்கலாமா? கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக், அந்த ஜல்லடை அண்டு எக்ஸ்ட்ரா பிளாஸ்டிக் ஜாமானம் தூக்கி போட மனசு வராமல் வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஜாமான், அப்புறம் அந்த மத்து, இந்த மாவு சலிக்கிற ஜல்லடை, இது பழைய அஞ்சரை பெட்டிங்க பிளாஸ்டிக்கு. ஸோ இதெல்லாம் போட்டு நீட்டாக ஒரு ட்ரம்மில் போட்டு வச்சாச்சு. அண்டு இந்த ட்ரம்மில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரிசி ட்ரம் தான், வேறு ஒன்றும் இல்லை. முறம் வந்து இந்த இடத்துல தான் நான் இப்போ வைப்பேன். இது வந்து புளி ட்ரம்முங்க. புளி நான் வருஷத்துக்கு சேர்த்து புளி வாங்கி வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு அம்மா வீட்லேயே புளி இருந்துச்சு. ஸோ பாட்டி கொடுத்து விட்ருவாங்க. இப்போ மரம் வெட்டிட்டாங்க, அதனால் அவங்க எனக்காக புளி வாங்கி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க 1 இயருக்கு. நான் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். படி எப்போ இந்த இடத்துல தான் இருக்குங்க. அடுத்து வந்து இது காய்கறி ஸ்டாண்டுங்க. நான் வந்து ஆனியனும் வெங்காயமும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் இதில் போட்டு வைப்பேன். மற்ற பொருள் எல்லாம் பூண்டு மற்ற பொருள் எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். வந்து வெங்காயம் தீர போகுது, நான் வாங்கலை. ஏன்னா இந்த வீக் வந்து அத்தை வீட்டுக்கு போகலான்ட்டு இருக்கோம், மாமியார் வீட்டுக்கு. ஸோ நான் வெங்காயம் வாங்கலை. இதில் வந்து பொட்டேட்டோஸ் வச்சுருக்கேன். இதில் பூண்டு. இது எக்ஸ்ட்ரா ஏதாவது சின்ன வெங்காயம் வாங்கினா கொட்டி வச்சுக்கிற மாதிரிங்க. இந்த டப்பா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பாத்திரம் கழுவி இதில் போட்டு வச்சுக்குவேங்க. தண்ணி வடிஞ்சிருச்சு அப்படின்னா எடுத்து நம்ம அடுக்கிக்கலாம். இங்கே தான் அடுக்கி வச்சுருக்கேன். இங்கே வந்து நீங்கள் அந்த கம்பி ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா, அதில் வச்சிங்கன்னா தண்ணி கீழேயா வடிஞ்சிட்டே இருக்குங்க. ஸோ நான் அந்த மாதிரி கம்பி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறதில்ல. கீழே பெரிய மேட்டாகவே நான் போட்டிருக்கேன். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டுட்டோம்னா தண்ணி வடிஞ்சதோடனே எடுத்து நாம் மேலே அடுக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ இது பார்த்திங்கன்னா மேலே காட்டுறேன் பாருங்கள். இந்த பரனில் இருக்கிற ஜாமான்லாம் வந்து யூஸ் பண்ணாத பாத்திரம்லாம் 6 மாதத்துக்கு ஒரு டைம் எடுத்து கழுவிட்டு நாங்கள் அட்டை டப்பாவில் போட்டு எண்ணெய் பிசுக்கேறிடுங்க. அதனால தான் எக்ஸாஸ்ட் ஃபேன் தான் இருக்குது எங்கள் வீட்டில், சிம்னி இல்லை. அதனால் அட்டை பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி நான் மூடி வச்சுப்பேன். நிறையா பாத்திரம் இருக்குது மேலே, அது கீழே வரலாம். அது கீழே இருக்கிறது எல்லாமே நான் யூஸ் பண்ணுற பொருள் தான். இது பார்த்திங்கன்னா அலுமினிய பாத்திரம் ஒன்று இருக்குது. இது வந்து காஃபி, கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்கன்னா காஃபி போடுறதுக்கு. இது வந்து கீழே விழுகுது. பஜ்ஜியெல்லாம் சின்ன அலமாரியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக கீழே விழுந்துருங்க எங்களுது. இது வந்து இடம் வந்து குறுகலாக இருந்தது அப்படிங்கிறதுனால அலமாரியெல்லாம் சின்னதாக. கிச்சனே வந்து நீல வாக்கில் தான் இருக்குது எங்கள் கிச்சனு. கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும். பட் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பஜ்ஜியெல்லாம் போட்டோம்னா ஹோல்ஸாக இருக்கும்ல, அந்த இது பெரிய ஹாட் பாக்ஸ் கெஸ்ட் வந்தாங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் இது பீங்கான் பிளேட்டு, இது ஒரு பாத்திரம். இங்கே மேலே ரேராக யூஸ் பண்ணுற பாத்திரம் இதெல்லாம். அப்புறம் இது குக்கர் பார்த்திங்கன்னா 5 லிட்டர் குக்கர் ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து 4 லிட்டர் குக்கர் ஒன்று. இதெல்லாம் கெஸ்ட் வந்தாங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து காய் சீவுறது. இங்கே வந்துடலாம் வாங்க. நான் மேக்ஸிமம் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. ஒரே ஒரு நான்ஸ்டிக் இருந்துச்சு, அதை ரீப்ளேஸ் பண்ணி அதை உடஞ்சிடுச்சு. இப்படியெல்லாம் உடஞ்சிருச்சு. ஸோ நான் நான்ஸ்டிக் பேன் 2-3 வாங்க வேண்டியிருக்கு. இது பார்த்திங்கன்னா பாட்டி வாங்கி கொடுத்தாங்க, மிக்சரு போடுறதுக்காக அவங்க வாங்கி கொடுத்தது. இப்போ கடாயின்னு சொல்லுவோம், எங்கள் ஊரில் வடச்சட்டின்னு சொல்லுவாங்க. வானலி இது பார்த்திங்கன்னா பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் எல்லாமே இருக்குது. இது வந்து மீன் குழம்பு வச்சோம்னா பெருசாக வேணும், அதை விட கொஞ்சம் சின்னது. இது அதை விட கொஞ்சம் சின்னது. உள்ளே ஒன்று இருக்குது பாருங்கள், அதை விட கொஞ்சம் சின்னது. இது தாளிப்பு கடாய், குட்டி கடாய். அடிங்க பாத்திரம்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். பால் குக்கருங்க, 1 லிட்டர் பால் குக்கர் இது. அண்டு இதில் ஜாமான்லாம் இருக்குது. அப்புறம் வெயில் காலம் வந்துச்சுன்னா நான் வந்து இந்த மண் இதில் மோர் ஊற்றி வைக்கிறதுக்காக மண் சட்டி வாங்கி வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ் போட்டு இதில் போட்டு வச்சுக்கலாம். மண்ணில் செஞ்ச டம்ளர். அப்புறம் என்ன இருக்குது, இதில் பாப்பா ஜூஸ் போட்டு குடிப்பா. அண்ட் இது பெரிய டம்ளர் ஒன்று, கண்ணாடி கிளாஸுங்க. தம்பி பால் குடிக்கிற கப்பு. இது குட்டி குட்டி டப்பாலாம் எதுக்கு அப்படின்னா ஸ்கூலுக்கு இந்த குழம்புலாம் ஊற்றி கொடுத்துட்ருக்காங்க. குட்டி குட்டி டப்பாஸு. சார் எப்போயுமே இதில் தான் பால் குடிப்பார். அப்புறம் இது வந்து குட்டி ஹாட் பாக்ஸு. அப்புறம் இது என்னென்னு இப்போ தெரியுதா உங்களுக்கு, இண்டக்ஷன் ஸ்டவ்வுங்க. இண்டக்ஷன் ஸ்டவ்வே நான் வந்து ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எடை பற்றாக்குறை. எல்லா டிஃபன் பாக்ஸும் இங்கே தான் நான் கழுவி அடுக்கி வைப்பேன்.
அவ்வளோதாங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து இங்கே ஒரு குட்டி ஸ்டாண்டு இருக்குது. கரெக்டாக சிங்க்குக்கு மேலே ஸ்டாண்டு வச்சுருக்கேன். ஏன் தெரியுங்களா, இங்கே தட்டெல்லாம் கழுவி உள்ளே போட்டோன்னா தண்ணி பாட்டுக்கு வடிஞ்சிட்ருக்கோம். இதில் டம்ளரு, குட்டி டம்ளர், பெரிய டம்ளர் அண்டு கரண்டி, தோசை கரண்டி, வடி, ஜல்லடை, இந்த மாதிரி தட்டு ஐட்டம்லாம் இதில் போட்டு வச்சுப்பேன். இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஜன்னல் இருக்குங்க. இந்த ஜன்னலை மேக்ஸிமம் நான் திறக்கவே மாட்டேன். பிகாஸ் வந்து டஸ்ட் நிறைய வந்துடுது. எங்கள் வீடு ரோட்டு மேலே இருக்கிறதுனால டஸ்ட் நிறைய வந்துடுது. ஸோ வந்து கிச்சனு குட்டி கிச்சனாக இருக்கிறதுனால நான் மேக்ஸிமம் திறக்க மாட்டேங்க. இந்த லைட்டை வச்சு நான் வந்து மேனேஜ் பண்ணிப்பேன். மேலே லைட் இருக்குது பாருங்கள், அதை வச்சு மேனேஜ் பண்ணிப்பேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக திறந்து வச்சுருக்கேன். இங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள். ஸ்டாண்டை வச்சே நான் வந்து எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்ற தட்டு, அப்புறம் இது இட்லி பானையோட ஒரு தட்டு இங்கே இருக்குது. அப்புறம் கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்கன்னா கொடுக்குறக்கா சாப்பாடு போட்டு வைக்கிறக்கா தட்டு. இது பெரிய தட்டு, வேறு ஏதாவது எதுக்காவது யூஸ் ஆகும் இந்த பெரிய தட்டு. அப்படி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கிண்ணம், தண்ணி குடிக்கிற சொம்பு, மாதிரி குட்டி கிண்ணம்லாம் அழகழகாக எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரிலாம் இருந்தால் நான் வாங்கி வச்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி சில்வர் பாத்திரம்லாம் இங்கே இருக்குது. கொஞ்சம் பெரிய பாத்திரம்லாம் அங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வாங்க, எவ்வளோ இது பார்த்திங்கன்னா ஜல்லடை, இந்த கேக்கெலாம் செய்வோம்ல, அதுக்கு வந்து இந்த கொக்கோ பவுட்ரு மாவெல்லாம் சலிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இது வந்து காய் கழுவிட்டு வடிக்கிற ஸ்டாண்டு. ஓகே, மிக்ஸி ஜார் பாருங்கள் எங்கே வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. பெரிய மிக்ஸி ஜார், மீடியம், குட்டி, அப்புறமா சில்வர் ஹாட் பாக்ஸு, அவ்வளோதான். இது வந்து இது அப்பளம் பூரியெல்லாம் போட்டோம்னா வடிக்கிறோம்ல அது. அப்புறம் முக்கியமான ஒரு பொருள் காட்ட மறந்துட்டேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமான்லாம் போட்டு வைக்கிற டப்பா. எக்ஸ்ட்ரா மளிகை ஜாமான் இருந்தால் இதில் தான் போட்டு வச்சுக்குவேன். அணில் சேமியா, உப்பு எல்லாம் இருக்குதுல. இந்த டப்பா எதுக்குன்னு கேட்பீங்க. இவ்வளோ இடைஞ்சல்ல எதுக்குடா இந்த டப்பா வச்சுருக்காவ அப்படின்னு பார்த்தா, நான் செடி வச்சுருக்கேங்க. செடிக்கு வந்து நீங்கள் தண்ணி நார்மல் வாட்டரை விட அரிசி கலந்த தண்ணி ஊற்றுனீங்கன்னா சூப்பராக பூ பூக்கும். ஸோ அரிசி கலந்த தண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்காக அந்த டப்பா வச்சுருக்கேன். இதை காட்ட மறந்துட்டு பாருங்கள். அம்மிக்கல் இருக்குது, குட்டி அம்மிக்கல் எங்கள் வீட்டில். இங்கே இடிக்கல் இருக்குது, சீரக மிளகு தட்டுறதுக்கு, இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு. இது அம்மிக்கல். அம்மிக்கல்லுக்கு மேலே பூரிக்கட்டை, பூரி இது தேய்க்கிறதுக்கு, சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு. அதுக்கு மேலே வந்து பனியாரக்கல் இருக்குது. அப்புறம் தோசைக்கல் வந்து உங்கள்கிட்ட காட்டவே இல்லை. இதுதான் என்னோடய தோசைக்கல். அவ்வளோதான் நினைக்கிறேங்க. ஓவரால் எல்லாமே காட்டிட்டேன். ஸோ அந்த ரேக் காட்ட மறந்துட்டேன் பாருங்க. அதில் வந்து சர்க்கரை வந்து நிறையா எல்லோ கலர் இருக்குது பாருங்கள். அதில் சர்க்கரை நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். வேணுங்கும் போது எடுத்துக்கலாம். அப்புறம் அடுத்து மிளகாய் டப்பா, அடுத்து பச்சரிசி. அந்த எம்டி பாக்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் தூள் அரைச்சி வைப்பேன். அது காலியாக போச்சுங்க. பாட்டி வந்தால் தான் வறுத்து அரைச்சி கொடுப்பாங்க. அடுத்து இருக்கிறது வந்து இட்லி அரிசி, அப்புறம் ஃப்ளாஸ்க்கு, இந்த ஐட்டம்லாம் இருக்குது. இந்த ரேக் வந்து நான் வந்து வாஷிங் மிஷினுக்காகவே ஒதுக்கியாச்சு இந்த ரேக்கை. இது வந்து சோப் பவுடர் அண்டு லிக்யூட் எது வேணால் யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து ட்ரம் வாஷ் பண்ணுறதுக்கான பவுடருங்க. இது இந்த ப்ரஷ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து காலரில் நிறைய அழுக்கு இருக்கும். ஸோ இந்த பவுடரோ இல்லை லிக்யூடோ போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம மிஷினில் போட்டோம்னா சூப்பராக வந்து அழுக்கெல்லாம் போயிடும். இதாங்க என்னோடய குட்டி கிச்சன். அப்புறம் மிக்ஸி பாருங்க. மிக்ஸி வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். அப்புறம் கிரைண்டரை காட்டுறேன் வாங்க. அடுத்த ரூமில் இருக்குது. இது வந்து ஃப்ரிட்ஜு பக்கத்துலேயே கிரைண்டர் வச்சாச்சு. இந்த முக்கியமான ஒரு பொருள் காட்டுறேன். ஆக்சுவலாக இது கிச்சன் டூர் தான், இருந்தாலும் வந்து எனக்கு மீன் தொட்டி காட்டணும்னு ரொம்ப ஆசை. ஸோ எங்கள் வீட்டு மீன் தொட்டி சூப்பராக இருக்குல்லங்க. மனசு காமாக இருக்கும். இதை பார்த்துட்டே இருந்தால் வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் குறையும்னு சொல்லுவாங்க. அதோட இந்த விலாக் நான் முடிச்சுக்கிறேன், கிச்சன் டூரை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் செம்பருத்தி செடியில் பூவே இல்லை. ரோஸ் செடியில் ஒரே ஒரு பூ பூத்துருக்கு. சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.